மக்களில் பலகீனமானவர்கள் உங்களுக்காக வேண்டி செய்யக்கூடிய துவாதான் என்ன செய்யும், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வதற்கு காரணமாக அமையும். நம்ம குடும்பத்திலே என்ன செய்யலாம், நிறைய பலகீனமானவங்க இருக்கலாம், வயதானவங்க இருக்கலாம், பலகீனமானவங்க இருக்கலாம், நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கலாம், இவங்க எல்லாம் பலகீனமானவங்க. இந்த மாதிரி ஆட்கள் செய்யக்கூடிய துவா என்ன செஞ்சிடும், நமக்கு அல்லாஹ்வுடைய உதவியை பெற்று தரும். ஒரு குடும்பத்துல ஒரு நோயாளி ஒருத்தர் இருக்கிறார், அல்லது முடியாத ஒருத்தர் இருக்கிறார், கை கால முடியாம என்ன செய்யறாரு, ஊனமாக ஒருத்தர் இருக்கிறார், அல்லது மனநலம் பாதிக்கப்பட்டவரும் ஒருத்தர் இருக்கிறார். இந்த மாதிரி உங்க குடும்பத்துல ஒரு பிள்ளை ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு சொன்னா அவரை நீங்க கண்ணியமான முறையில நடத்துங்க. அவரை நீங்க சிரமமா பார்க்காதீங்க, அவரை நீங்க என்ன செய்யாதீங்க, நிறுத்து ஒதுக்காதீங்க. அவரை கொண்டுதான் அந்த குடும்பத்துக்கு அல்லாஹ் உதவி செய்யலாம். அந்த பலகீனமான ஒரு ஆளை கொண்டு அந்த குடும்பத்துக்கு தேவையான உதவி